இனிய வணக்கங்கள். தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய எங்கள் இனிய விஜய் ஐயா அவர்களுக்கு எறும்பு கூட்டத்தினுடைய சார்பிலே மனம் நிறைந்த சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்த்துக்களை எறும்பு கூட்டம் தெரிவித்துக் கொள்கிறது. அதாவது இளைஞர்கள் படித்தவர்கள் புடை சூழ உங்கள் ஆட்சி இனிதே துவங்குகிறது. ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப சந்தோஷம். அதாவது உங்ககிட்ட ஜனங்க ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. நீங்க அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் கண்டிப்பா நிறைவேற்றுவீங்க அப்படின்ற எதிர்பார்ப்புல ஜனங்க இருக்காங்க. சரி, அதாவது எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க எப்படி எல்லா குழந்தைகள், பெண்கள், எல்லா வயதினரும், எல்லா வயதினுடைய முகத்திலையும் உங்களுடைய பதவி ஏற்றுக்கும் போது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி தெரிஞ்சுது. நான் பார்த்தேன். நான் ரொம்ப உத்து பார்த்தேன், நிறைய இடத்துல பார்த்தேன். அதாவது அவங்க வீட்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி, ஒரு தீபாவளி, ஒரு பொங்கல், ஒரு கிறிஸ்துமஸ், ஒரு ரம்ஜான், அது மாதிரி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி, அப்பெல்லாம் எப்படி அவங்க வீட்ல ஒரு கல்யாணம் நடக்கிற மாதிரி, அப்படி ஒரு சந்தோஷம் எல்லா ஜனங்களுடைய முகத்திலையும் நான் கண்டேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதாவது நீங்க என்ன மாயம் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு நான் யோசனை பண்ணேன். எப்படி, அதாவது அவர் பதவி ஏத்துக்கிறாரு, அவர் பண்றாரு, வர்றாரு, அப்படிலாம் இல்லாம நீங்க என்ன மாயம் செஞ்சீங்க எல்லா ஜனங்களுடைய மனத்தை கவர்ற மாதிரி? அதுதான் சார் நீங்க பேசக்கூடிய நம்பிக்கையான வார்த்தைகள். நம்பிக்கையா இருங்க அப்படி சொல்றீங்க பாத்தீங்களா ஜனங்க கிட்ட. அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்குது சார். அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு. அதாவது எல்லா விஷயங்களையும் தாண்டி எல்லா குழந்தைங்களையும் உங்களை எப்படி சார் லைக் பண்ணுது? இந்த எலெக்ஷனுக்கு, இந்த தேர்தலும் போது பாத்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களும் அவங்க அப்பா அம்மா கிட்ட இந்த விசில் பரப்புரை பண்ணாங்க பாருங்க. ரொம்ப ஆச்சரியம் சார். அதெல்லாம் எல்லாருக்குமே வாச்சிடாது. அதுக்கெல்லாம் ஆண்டவனுடைய ஒரு பரிபூரணமான அருள் இருந்தாதான் அது மாதிரி அது நடக்கும். அது எனக்கு நான் பார்த்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். எறும்பு கூட்டம் ரொம்ப அது ஆச்சரியப்பட்டது அதை பத்தி. அப்புறம் இந்த எலெக்ஷனுக்கு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு என்கிட்ட சார் இன்னும் சொல்லுமா அப்படின்னு, விஜய் அண்ணா ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா இந்த போதையெல்லாம் ஒழிஞ்சிருமா சார், இந்த ஒயின் ஷாப்பு டாஸ்மாக் கடையெல்லாம் மூடிடுவாங்களா சார் அப்படின்னு என்னை பார்த்து அந்த பாப்பா கேட்டுது. தெரியாம கேட்டுது, என்னை பார்த்து கேட்டுது. அப்ராணி குழந்தை. நான் இப்படி இப்படி தலையாட்டினேன், உங்க மேல இருக்க நம்பிக்கையில இப்படி இப்படி தலையாடி, இல்ல சார், எங்க அண்ணன் எங்க அப்பா எல்லாம் ரொம்ப குடிச்சு சீரழிஞ்சு போயிட்டாங்க சார், குடும்பமே ரொம்ப கஷ்டப்படுது சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ணீரோட அந்த குழந்தை சொல்லிச்சு. எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாயி போச்சு. அதாவது கண்டிப்பா சொல்றேன், அந்த அந்த குழந்தைகளுடைய அது மாதிரி தாய்மார்களுடைய கண்ணீரை நீங்க துடைப்பீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்கு. எறும்பு கூட்டத்துக்கு அது மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா நீங்க செய்வீங்க. அதாவது இன்னொரு விஷயம், அதிகமான இளைஞர்கள், இளம் பெண்கள், அதாவது நிறைய முனைவர்கள், மருத்துவர்கள், பொறியாளர்கள், முதுகலை பட்டம் பெற்றவர்கள், இளங்கலை பட்டம் பெற்றவர்கள், படித்தவர்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்றம் இது. இந்த சட்டமன்றம் அதுதான் பெரிய பெருமை. அது அத மாதிரி நிறைய அறிவார்த்தமான உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய ஒரு சட்டசபை. நீங்க நினைச்சீங்கன்னா இத மாதிரி அப்ராணி பெண்களுடைய கண்ணீரை உங்களால துடைக்க முடியும் சார். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு சார். கண்டிப்பா நீங்க அதை செய்வீங்க. அப்புறம் இது இன்னொரு விஷயம், அந்த பசங்க ஏழைங்க பாழைங்க நினைச்சு புட்டா நாளைக்கு நீங்களும் சிஎம் தான். கண்டிப்பா ஆயிட்டீங்க. அவங்க நினைச்சாங்கன்னா, ஏழை பாழை நடுத்தர மக்கள் எல்லா மக்களும் நினைச்சாங்கன்னா நீங்க எப்பவுமே நீங்க சிஎம் தான். ஆனா அவங்களுடைய கண்ணீரையும் அவங்கள நீங்க ஜாகிரதையா பாதுகாத்து வச்சுக்கணும்ன்றதுதான் எங்க எறும்பு கூட்டத்தோட ஆசை. அதை நீங்க கண்டிப்பா செய்வீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஜாதி மத நிற பேதம் கடந்திட்ட முதல்வர் நீங்கள். நீங்க ஒரு அறிக்கை சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? அதாவது
நான் என்னுடைய இந்த இந்த ஆட்சியிலே சிறுபான்மையினருக்கு, சிறுபான்மை மதத்தினருக்கு நான் மிகவும் பாதுகாப்பு அரணாக இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப சந்தோஷம். அவங்க எல்லாருமே வந்து சிறுபான்மை மதத்தினராகட்டும், பெரும்பான்மை மதத்தினராகட்டும், எல்லாருமே வந்து நம்முடைய சகோதரர்கள் அப்படின்னு நினைச்சு தான் நாங்க இது வரைக்கும் வாழ்ந்துன்னு இருக்கோம். உங்ககிட்ட ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் சார். அதாவது சிறுபான்மை மதத்தினருக்கு நீங்க வந்து கண்டிப்பா பாதுகாப்பு அரணா இருப்பீங்க அப்படின்றதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதை பத்தி நாங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். கூடவே சிறுபான்மை ஜாதியினர் அப்படின்னு சில பேர் இருக்காங்க. உங்களுக்கு தெரியும். அந்த சிறுபான்மை ஜாதியினருக்கும் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நம்புறோம். நாங்க நம்புறோம் சார். கண்டிப்பா சிறுபான்மை மதத்தினருக்கும் சிறுபான்மை ஜாதியினருக்கும் நீங்க கண்டிப்பா வந்து ஒரு பாதுகாப்பா அரணாக இருந்து இந்த நாட்டை நல்லபடியாக வழி நடத்துவீர்கள் அப்படின்ற நம்பிக்கை எறும்பு கூட்டத்துக்கு இருக்கு. ரொம்ப சந்தோஷம் சார். வளர்பிறை சந்திரன் போல வளர்ந்து வாழ்க வாழ்கவே அப்படின்னு உங்களை வாழ்த்துவதிலே இந்த எறும்பு கூட்டம் பெருமையும் பேரானந்தமும் அடைகிறது. நன்றி.